பிரபல சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த 3 சமூக வலைத்தளங்களில் இனிமேல் கட்டண முறை அமலுக்கு வரதா மெட்டா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இது எந்தெந்த விஷயங்களுக்காக கட்டணம் வசூலிக்கப்படுது, ஏன் வசூலிக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மெட்டா நிறுவனம் இப்போ ஈட்டக்கூடிய வருவாயிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. மிகப்பெரிய அளவு விளம்பர வருவாய் தான் மெட்டா நிறுவனம் சார்ந்திருந்தது. இப்போ ஆப்பிள் நிறுவனத்துடைய தனி உரிமை கொள்கையில் மாற்றங்கள் செய்யப்பட்டதன் காரணமாக இந்த விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் குறைந்திருக்கு. இதை ஈடுகட்ட மெட்டா நிறுவனம் புதிய திட்டத்தை வகுத்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், வருமானத்தை அதிகரிக்கணும். அதை யார்கிட்ட இருந்து வாங்குறது? பயனாளர்கள்கிட்ட இருந்து நேரடியாகவே வாங்குவதற்கு மெட்டா நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கு. இதை எப்படி வசூலிக்க போறாங்க? அதாவது பிரீமியம் ஃபீச்சர்ஸை கொடுக்க போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வசதியை விட கூடுதலான சில வசதிகளை பயனாளர்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த வசதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க கட்டணம். என்ன மாதிரியான வசதி? இப்போ இன்ஸ்டால நீங்க ஒருத்தருடைய ஸ்டோரியை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியை யார் பார்த்தாங்க அப்படின்றத அந்த யூசர் பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரீமியம் ஃபீச்சரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனானிமஸ், நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்கள் ஸ்டோரியை பார்த்ததை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான வசதிகளை கொடுக்கறதுக்கு மெட்டா நிறுவனம் தயாராக இருக்குது. இந்த மாதிரியான சேவைகளுக்கு தான் அவங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய விளம்பரங்களை நீக்கக்கூடிய வசதி, அதாவது பிரீமியம் யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விளம்பரம் இல்லாத வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஏஐ கருவிகள். இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய ஏஐ கருவிகள் அப்படின்றது வந்திருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை உதாரணத்துக்கு மனுஸ் ஏஐ, வைப்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். கட்டணம் கட்டக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதனால் ஃப்ரீயாக இனிமேல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாதா, நான் வெறும் பேசிக் ஃபெசிலிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், நானும் கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அடிப்படை சேவைகளை வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ இலவச பதிப்பில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இலவச பதிப்பில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ், ஒரு கிரியேட்டிவிட்டியான நிறைய டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை வரும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்பவும் போல் வழக்கம் போல் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, ப்ளூடிக் வாங்குவதற்கான சிலர் மந்த்லி ப்ரீமியம் கட்டுவாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னா இல்லை. வெரிஃபைடு யூசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கட்டண முறை அப்படின்றது வேற, இப்போ வரக்கூடிய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ்க்கான கட்டண முறை அப்படின்றது வேற. ரெண்டும் தனித்தனி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே தனித்தனி சேவைகள் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பயனாளர்களுடைய அந்த அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ், அதுக்காக தான் கட்டணம். வழக்கம் போல இருக்கக்கூடிய வெறும் தகவல் பரிமாற்றமான அடிப்படை சேவைக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை அப்படின்றத மெட்டா நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பேசிக் வாட்ஸ்அப் யூசர்ஸ் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்றது இதன் மூலமா தெளிவாகுது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கும் நிலையில் இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கும். இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து பொருளாதார ஆய்வறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அடுத்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரையும், இரண்டாவது அமர்வு மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெற உள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து விவாதிக்க காங்கிரஸ் நாடாளுமன்ற உயர்மட்ட குழு கூட்டம் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் மூத்த தலைவர் சசி தரூர் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனினும் கூட்டம் குறித்து ஒரு நாள் முன்னதாகவே தகவல் கிடைத்ததால் பங்கேற்க முடியவில்லை என்று சசி தரூர் விளக்கம் அளித்துள்ளார். பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம
எந்த நாடும் வளர முடியாது. திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். முன்னதாக மகளிருக்கென பிரத்யேக இளஞ்சிவப்பு நிற பேருந்து சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஒரு வழித்தடத்திற்கு 2 பேருந்துகள் வீதம் 5 வழித்தடங்களில் 10 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வந்த இபிஎஸ்க்கு பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். எடப்பாடியார் வழங்கும் ஒரு மெத்தகட்லி. தொடர்ந்து விழாவில் பேசிய இபிஎஸ் மாடுபிடி வீரர்கள் காளை உரிமையாளர்களை கவரும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டார். ஜல்லிக்கட்டு போட்டியில் நாமக்கல் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் வெளியிட்டது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1299 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்களுக்கான முதற்கட்ட எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 46 மையங்களில் 1,78,000 பேர் இந்த தேர்வை எழுதினர். இந்த தேர்வுக்கான முடிவுகளை தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. www.tnu.srb.tn.gov.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு காலி பணியிடத்துக்கு 5 பேர் வீதம் 7414 பேர் உடல் தகுதி தேர்வுக்கு தேர்வாகியுள்ளனர். எழுத்துத் தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்களுக்கு வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளது. தேர்வானவர்கள் இனி புதிய சான்றிதழ்களை சமர்ப்பிக்க முடியாது என தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. பெரம்பலூர் அருகே என்கவுண்டரில் கொல்லப்பட்ட அழகுராஜாவின் உடல் 4 மணி நேர பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளையை பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அருகே 15 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சி செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக அழகுராஜா உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து பெரம்பலூருக்கு அழைத்து வந்தனர். அப்போது திருமாந்துறை அருகே காட்டுப்பகுதியில் வெள்ளைக்காளையை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக அழகுராஜா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அங்கே சென்றபோது காவல்துறையினர் மீது வெடிகுண்டை வீசி தப்பியோட அவர் முயற்சித்ததாகவும் எஸ்ஐ சங்கர் அரிவாளால் வெட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை துப்பாக்கியால் சுட்டதில் அழகுராஜா உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் நேற்று நள்ளிரவு மேற்கொண்ட பிரேத பரிசோதனை 4 மணி நேரத்திற்கு பின்னர் நிறைவடைந்தது. அழகுராஜாவின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மதுரைக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. கைதான மற்ற 6 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றாடம் மக்கள் சந்திக்கும் சேஞ்ச் இல்லை என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண பிரத்யேக ஏடிஎம்ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஏடிஎம்களில் 100, 200, 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலையில் அதனை சில்லறைகளாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சில்லறை நோட்டுகளை வழங்கும் ஹைபிரிட் ஏடிஎம்ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது 500 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரத்திற்குள் செலுத்தி 10, 20, 50 என தேவைப்படும் மதிப்பீட்டில் அதனை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. முதற்கட்டமாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஹைபிரிட் ஏடிஎம் சோதனை முறையில் பயன்படுத்தப்படுகிறது. பணம் வழங்கும் ஏடிஎம்களிலேயே அதனை சில்லறைகளாக மாற்றும் ஒருங்கிணைந்த அம்சத்தை இணைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அச்சிடவும் ஆர்பிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையில் நடைபெறும் சோதனை வெற்றியடையும் பட்சத்தில் நாடு முழுவதும் ஹைபிரிட் ஏடிஎம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு ஏற்பட்ட பனிச்சரிவால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குளுமையான சூழலை அனுபவிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் காஷ்மீருக்கு வருகை தந்துள்ளனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் பெரிய அளவிலான பனிக்கட்டி சரிந்து விழுந்தது. இரவு நேரத்தில் கட்டடங்கள் மீது பனிக்கட்டிகள் விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். எனினும் இந்த சம்பவத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை.
இமாச்சல பிரதேசத்தில் பணியில் சிக்கி உயிரிழந்த உரிமையாளரின் சடலம் அருகே 4 நாட்கள் உணவின்றி நாய் காவலுக்கு இருந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பா மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுவன் பியூஷ்குமார் தன்னுடைய 19 வயது உறவினர் மற்றும் வளர்ப்பு நாயுடன் பாரமணி மாதா கோவிலுக்கு கடந்த 23ஆம் தேதி ட்ரெக்கிங் சென்றுள்ளார். உணவு தட்டுப்பாடு, கடுமையான பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் இருவரும் உயிரிழந்த நிலையில் நாய் திக்கு திசை தெரியாமல் தவித்து உள்ளது. இருப்பினும் பியூஷ்குமாரின் சடலத்தை விட்டு விலகாத நாய் 4 நாட்களாக உணவு, நீர் இன்றி அதே இடத்தில் காவலுக்கு இருந்துள்ளது. இந்நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலமாக நாய் மற்றும் இருவருடைய சடலங்களை மீட்டனர். தன்னுடைய உரிமையாளரின் சடலத்தை காண நாய் நடத்திய பாச போராட்டம் காண்போரின் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது. நியூசிலாந்திற்கு எதிரான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்க உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றிய நிலையில் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் 4வது போட்டி விசாகப்பட்டினம் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. கேப்டன் சூரியகுமார் சிறப்பாக செயல்படுவது இந்திய அணிக்கு வலுவாக உள்ளது. திலக் வர்மாவுக்கு ஏற்பட்ட காயத்தால் அணியில் சேர்க்கப்பட்ட இஷான் கிஷன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இன்றைய போட்டியில் சஞ்சு சாம்சன் சேர்க்கப்படுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தொடக்க ஆட்டக்காரர்களாக இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்குவார்கள் என்றும் அதன் பிறகு ஸ்ரேயாஸ் ஐயர் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. சுழற்சி கொள்கையின் அடிப்படையில் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஸ்னோய் ஆகியோருக்கு பதிலாக அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் சேர்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்தை பொறுத்தவரை ஜேம் நீஷம், லாக்கி ஃபெர்குசன் ஆகியோர் அணிக்கு திரும்புகின்றனர். பேட்டிங்கிற்கு சாதகமான இந்த மைதானத்தில் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணியும் ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் நியூசிலாந்து அணியும் களமிறங்க உள்ளன. வசனங்களே இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ள காந்தி டாக்ஸ் திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியானது. கிஷோர் பாண்டுரங் பலேகர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் ஹைதரி உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். படத்தின் முன்னோட்டத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. எந்த வசனங்களும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்திற்கு A.R. ரஹ்மான் இசையமைத்துள்ளார். காந்தி நினைவு நாளையொட்டி வருகிற 30ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி தொடர்பாக சலசலப்புகள் கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்து திமுக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என்று அமைப்பு செயலாளர் R.S. பாரதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த காங்கிரஸுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே சர்ச்சைகள் தொடரும் நிலையில் மதுரை திமுக நிர்வாகி கோ தளபதியின் சமீபத்திய இந்த பேச்சு சர்ச்சையை அதிகரிக்க செய்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடந்த சில வாரங்களாகவே இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இம்முறை தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே சிலர் குரல் எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் திமுக கூட்டத்தில் பேசிய மதுரை நகர திமுக செயலாளர் கோ தளபதி பூத் கமிட்டி போடக்கூட காங்கிரஸ் கட்சியில் ஆட்கள் இல்லை எனவும் இவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு கேட்பது வேதனை அளிப்பதாகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் அதிகார திமிரை கண்டு தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என காட்டமாக தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணியும் தெரிவித்திருந்தார். கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சருக்காகவுமே இதை அனுசரித்து போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். திமுக நிர்வாகி கோ தளபதியின் பேச்சு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது எதிர்ப்பை முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர்
திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை தொடங்கவில்லை என்றும் இதற்காக 2 மாதங்களாக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். விரைவில் உரிய பதில் கிடைக்கும் என கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். We are waiting for the DMK's response because alliance talks have not started yet. So just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். சினிமாவில் இனி பாடப்போவதில்லை என்ற திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு இசை ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எண்ணற்ற பாடல்கள் மூலம் இந்திய இசை ரசிகர்களை கட்டி போட்டவர் பிரபல பின்னணி பாடகர் அரிஜித் சிங். ரியாலிட்டி ஷோ மூலம் கவனம் பெற்று பாடகராக அறிமுகமான இவர் கடந்த 1 தசாப்தத்திற்கு மேலாக பாலிவுட் இசை ரசிகர்களை ஆண்டு வருகிறார். தனது வசீகரமான குரலாலும் இசை நேர்த்தியாலும் ஏராளமான இடம் இசை ரசிகர் படையையே சம்பாதித்த அரிஜித் சிங்கை ஓவர் நைட்டில் பிரபலமாக்கியது அவர் பாடிய தும் ஹி ஹோ பாடல். பாலிவுட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பாடகர்கள் பிரபலமாக இருப்பார்கள். அப்படி தற்போதைய தலைமுறையை தன் மந்திர குரலால் மயக்கிய இவர் மைக்கை தொட்டாலே அது ஹிட் தான் என அடித்துச் சொல்லும் அளவுக்கு எண்ணற்ற வெற்றி பாடல்களை பாடியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிறந்து பாலிவுட்டில் கலைக்கு வரும் இவர் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களிலும் சில பாடல்களை பாடியுள்ளார். சினிமாவில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளதுடன் இசை கச்சேரி மூலமாகவும் ஆல்பங்கள் மூலமாகவும் தனி ரசிகர் படையை உருவாக்கியவர் அரிஜித். இப்படி புகழின் உச்சியில் கொடிகட்டி பறந்து வரும் அரிஜித் சிங் தற்பொழுது சினிமாவில் பாடுவதையே நிறுத்துவதாக அறிவித்து அவரது ரசிகர்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர் இனிமேல் புதிதாக எந்த படத்திலும் பாடப்போவதில்லை எனவும் தனக்கு இதுவரை ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விலகலுக்கான காரணம் குறித்து விரிவான தகவல் எதையும் அறிவிக்கவில்லை. எனினும் வழக்கம் போல தனி ஆல்பம், இசை கச்சேரி, இசையமைப்பு என தனது இசை பயணத்தை தொடர்வார் என கூறப்படுவது அவரது ரசிகர்களுக்கு சற்றே ஆறுதலாக அமைந்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்த செல்வகுமார் வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது பூந்தமல்லியை அடுத்த பாரிவாக்கம் சிக்னல் அருகே காரின் முன்பகுதியிலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி பார்ப்பதற்குள் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமேசான் ஆன்லைன் டெலிவரியில் சோனி ஹோம் தியேட்டர் ஆர்டர் செய்தவருக்கு பழைய ஹோம் தியேட்டர் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார். திருச்செந்தூரை சேர்ந்த சுரேஷ் என்பவர் கணினி, சிசிடிவி கேமரா விற்பனை மற்றும் சர்வீஸ் கடை வைத்துள்ளார். இவர் அமேசானின் ஆன்லைன் டெலிவரி தளம் மூலம் 9479 ரூபாய்க்கு சோனி நிறுவன ஹோம் தியேட்டர் ஆர்டர் செய்துள்ளார். அவருக்கு வந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது பழைய ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் வந்துள்ளது. விநியோகம் செய்தவரிடம் அலைபேசியில் பேசியபோது அதனை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். மதுரை அழகர் கோயில் அடிவாரத்தில் ஆடு, கோழி பலியிடுவது பாரம்பரிய வழிபாடு என்பதால் அதில் தலையிட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் அளித்த தீர்ப்பில் அறங்காவலர் குழு இல்லாமல் கோயில் நிதியில் ரூபாய் 40 கோடி வளர்ச்சிப் பணிகளுக்கு அனுமதி அளித்த அரசாணையையும் ரத்து செய்தனர். கோயில் நிதி குறைந்தது தெய்வ குற்றம் என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அக்னி புஷ்கரணி அருகே பணியாளர் குடியிருப்பு, கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். சென்னையை அடுத்த பாடியில் உள்ள ஜெகதாம்பிகை சமேத திருவல்லீஸ்வரர் திருவலிதாயநாதர் கோயிலில் உள்ள சண்முக பெருமானுக்கு தைக்கிருத்திகை திருவிழா நடைபெற்றது. ராட்சத அலகு குத்தியும் தீ மிதித்தும் தங்கள் நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்தினர். இரவு நேரத்தில் வண்ணமயமான பட்டாசுகளோடு அதிரடியான வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. சென்னை பள்ளிக்கரணையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனின் விரலை கடித்து துண்டாக்கிய தம்பியின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமராவதி நகரில் ஒரே வீட்டில் வசிக்கும் சகோதரர்களான தினேஷ் மற்றும் ராஜேஷ்குமார் இடையே கார் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் தினேஷின் விரல் துண்டானது. அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா உப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் நோய் தாக்குதலால் நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பயிர்கள் நன்கு வளர்ந்து கதிர்விட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் மர்ம நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. வேளாண்மை துறையினர் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து எந்த வகை நோய் தாக்குதல் என தெளிவுபடுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே புலிகள் கணக்கெடுக்கும் பணியின் பொழுது யானை தாக்கி வனக்காப்பாளர் படுகாயமடைந்தார். தடிக்கல் கிராமம் கல்லுப்பள்ளி பகுதியில் வனத்துறையினரை ஒற்றை யானை துரத்திய நிலையில் வனக்காப்பாளர் உத்தரகுமார் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்பொழுது யானை பின்பக்க காலால் அவரை தாக்கிவிட்டு ஓடியது. பலத்த காயமடைந்த உத்தரகுமாருக்கு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கொடைக்கானல் மலைமுகடுகளில் வெண்பஞ்சு போன்று மேகக்கூட்டங்கள் நகர்ந்து சென்ற காட்சி கண்களை கவரும் வகையில் இருந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் சிட்டி வியூ, போக்கர்ஸ் வாக் பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் கடல் அலை போல தவழ்ந்து சென்றன. திண்டுக்கல்லில் 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளிலிருந்து அதிக ஒலி எழுப்பிய ஏர் ஹாரன்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடியாக பறிமுதல் செய்தார். 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தினை முன்னிட்டு திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூர் பேரூராட்சியில் காளை விடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஒன்றன் பின் ஒன்றாக 300க்கும் மேற்பட்ட காளைகள் இலக்கை அடைய சீறி பாய்ந்து ஓடியதை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். ஒசூரில் மெகா திட்டங்களால் 36,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பறிபோகும் அபாயம் ஏற்படும் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெத்தகுள்ளு கிராமத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். அதில் ஓசூரில் சர்வதேச விமான நிலையம், அறிவுசார் வழித்தடம் மற்றும் புதிய சிப்காட் உள்ளிட்ட மெகா திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டிய சூழலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இன்று முதல் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் பக்தர்களின் மீது ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்க பக்தர்கள் வரும் அலங்கார ஊர்தி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கும் கோவில் நோக்கி செல்ல தடை விதிக்கப்பட்டு பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 4 வாகன நிறுத்துமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தியதால் 10 ஏக்கர் பரப்பளவில் வெங்காயம் கருகி நாசமான நிலையில் வேளாண் பல்கலைக்கழக குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆயிக்கவுண்டன்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகசாமி தனது தோட்டத்தில் வாழைக்கு நடுவே ஊடுபயிராக வெங்காயம் விவசாயம் செய்து வந்தார். வெங்காய பயிரில் நுனிநோய் தொற்று ஏற்பட்டதால் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்த நிலையில் பயிர்கள் கருகி வாடிவிட்டது. பாதிப்புக்கான காரணம் குறித்து பவானிசாகர் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் குழு ஆய்வு செய்தனர். திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை நடைபெறவுள்ளது. இதற்காக உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, இந்த விடுமுறைக்கு ஈடாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என்று கூறியுள்ளார். ராமேஸ்வரம் நகராட்சி சுங்கச்சாவடியில் தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்தும் சாலைகள் தூய்மையின்றி இருப்பதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளரை ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி மெகபூப் அலிகான் கடிந்து கொண்டார். நகராட்சி தூய்மை ஒப்பந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள புலம்பெயர் பணியாளர்கள் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த நீதிபதி அவர்களுக்கு சுகாதாரமான சூழல் ஏற்படுத்தவும், பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும், குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்க்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்.
இலங்கை சிறையில் உள்ள பாம்பன் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் குடும்பத்தினர் 5வது முறையாக ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியன்று பாம்பன் தெற்குவாடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்த நிலையில் 18 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் சிறையில் அடைத்தது. மீனவர்களை விடுவிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி மீனவர்களின் குடும்பத்தினர் வேதனை தெரிவித்தனர். கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய சம்பவம் திருவாரூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அம்மையப்பன் புதுத்தெருவைச் சேர்ந்தவர்கள் முத்து, தேவி தம்பதியர். இவர்களது மூத்த மகனான நவீன் அங்குள்ள அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் 7 வயதான நவீனுக்கு 4 நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல் அதிகமானதுடன் மூச்சு திணறலாலும் சிறுவன் தவித்ததால் பதற்றமடைந்த பெற்றோர் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். சிறுவனின் திடீர் உடல்நலக் குறைவுக்கு என்ன காரணம் என மருத்துவர்கள் பரிசோதிக்க அப்பொழுது 3 மாதங்களுக்கு முன்பு தங்கள் மகனை கீரிப்பிள்ளை கடித்ததாக பெற்றோர் கூறியிருக்கின்றனர். ஒரு 3 மாசம் முன்னாடி கீரிப்பிள்ளை வீட்டு வாசல் கையை பிடிச்சி கடிச்சு இழுத்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கோவத்துல பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டேன். 4 மாசம் ஒரு 3 மாசமா என்ன பண்ணிட்டேன், அதுல இருந்து ஒண்ணுமே பண்ணவே இல்லை. நல்லா நார்மலா இருந்தான், நல்லா செட்டு ஆர்டிஸ்டும் இருந்தான். சைக்கிள் ஓட்டுவான், ஸ்கூலுக்கு போவான், வருவான், என்ன பண்ணுவான். முத்து தனது வீட்டில் கோழிகளை வளர்த்து வந்திருக்கிறார். அவற்றை பிடிப்பதற்காக இரவு நேரத்தில் அங்கு நுழைந்த கீரிப்பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் நவீனின் கையை கடித்ததாக கூறப்படுகிறது. வலியால் சிறுவன் அலறி துடிக்க அருகில் இருந்த மருந்தகத்தில் நவீனுக்கு பெற்றோர் ஊசி செலுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் 3 மாதங்களுக்கு பிறகு சிறுவனின் உடல்நலம் கடுமையாக பாதித்துள்ளது. திருவாரூர் அரசு மருத்துவமனையின் தனிப்பிரிவில் சிறுவன் நவீனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அது கை கொடுக்கவில்லை என்றே தெரிகிறது. மூச்சு திணறலால் சிரமப்பட்ட சிறுவன் கீரிப்பிள்ளை போன்றே சைகை செய்தபடி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தண்ணி குடிக்க மாட்டான், தண்ணி குடிச்சா மட்டும் மேமுச்சு இருக்கிறான், சாப்பாடு சாப்பிட மாட்டான். பஸ் தான் நீ ஸ்டார்டிங்ல நல்லா சாப்பிட்டோம். அதுவும் என்ன பண்ணிட்டேன், வாடு மாற்றி வேற இடத்துக்கு வச்சாங்க. வேற இடத்துல வச்ச கையோட என்ன மட்டும் காலையில சாப்பிடவே இல்லை. வாயிலிருந்து எச்செச்சே வந்துச்சு. அந்த எச்செல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதோட என்ன பண்ணிட்டான், எங்களெல்லாம் சிரிக்க வச்சான். அப்ப ஒன்றும் இல்லைப்பா, நீ அழுவாதப்பா, நான் இருக்கேன்ப்பா, அழுவாத நான் இருக்கேன் அப்படின்னா. அதோட என்ன பண்ணிட்டான், சரிப்பா அழுவ மாட்டோமா சொல்லிட்டு வாய முல்ல அப்படியே பெரும் வச்சு விட்டான். உயிரிழந்த சிறுவனின் உடல் சுகாதார ஆய்வாளர் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. கீரிப்பிள்ளை கடித்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மருதம்புத்தூரில் உள்ள கல்குவாரி ஒன்றில் இருந்து நள்ளிரவில் புறப்பட்ட லாரி அம்பேத்கர் நகர் அருகே வழிந்தபோது வழிமறித்து சிலர் பெட்ரோல் குண்டு வீசியதில் ஓட்டுநர் சுப்பிரமணியன் பலத்த காயமடைந்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குண்டுவீச்சில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் 7 கோடி ரூபாய் வரையில் பணம் வசூல் செய்து மோசடி செய்த பால் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினர். HBN என்ற நிறுவனம் 500க்கும் மேற்பட்டோரிடம் பணத்தை வசூல் செய்து மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார் மீது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே சேத்தூர் ஊராட்சியில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு 4 மாதங்களாகியும் முடிக்கப்படவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பழைய சாலை பெயர்க்கப்பட்டு கற்கள் சிதறி கிடப்பதால் வாகனங்கள் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சாலையை விரைந்து அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் தை கிருத்திகையொட்டி சாமி தரிசனம் செய்ய வந்த மூதாட்டியிடம் 3 சவரன் தங்க நகையை திருடிச் சென்ற மர்ம நபரால் முருகன் கோயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த வடவீதி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தை கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் 58 வயதான வசந்தா என்பவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரசாதம் வாங்கச் சென்றபோது அவரது கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர் திருடிக் கொண்டு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளார். விருதுநகர்
பெரம்பலூர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற தேமுதிக ரத யாத்திரை நிகழ்வில் விஜயகாந்த் வேடமணிந்து நடனமாடிய நடன கலைஞர்களுடன் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பறை இசை முழங்க ஆண்கள் பெண்கள் என தொண்டர்கள் உற்சாக நடனமாடினர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் ஊழியர்களும் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 15 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடந்து வருகின்றன. அந்த வகையில் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் கட்டுமான பொருட்கள் ஏற்றிச் செல்லும் டிப்பர் லாரிகளை அனுமதிக்க காவலர்கள் பண வசூலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அனுமதி சீட்டு இருந்தாலும் ராயல்டி என கூறி லாரிக்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை சட்டவிரோத வசூலில் ஈடுபடுவது ஏன் என்று காவலர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மற்றும் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம், ஈரோடு மற்றும் கோபி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆகிய 4 இடங்களில் மஞ்சள் ஏலம் விடப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 14,000 ரூபாய் வரை விலை போனது. இந்நிலையில் தை மாத அறுவடையை தொடர்ந்து மஞ்சள் ஒரு குவிண்டால் 16,766 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விடுதி உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதால் கோயம்புத்தூர் மாவட்டம் வட்டமலைப்பாளையத்தில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரிக்கு 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு கல்லூரியின் விடுதியில் உணவு சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுகாதாரத்துறையினர் கல்லூரி வளாகத்திலும் விடுதி உணவகத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். கரூரில் தனியார் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்ட மாணவிகள் வெயில் பாதிப்பால் மயக்கமடைந்தனர். திருவள்ளுவர் மைதானத்தில் நடந்த விழிப்புணர்வு தொடக்க நிகழ்ச்சிக்கு ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் சிறப்பு விருந்தினர்கள் வருகைக்காக நீண்ட நேரம் வெயிலில் காத்திருக்க வைத்ததால் சில மாணவிகள் மயக்கமடைந்தனர். அவர்களுக்கு காவல்துறையினர் முதல் உதவி அளித்தனர். திமுக ஆட்சியில் 4000வது குடமுழுக்காக சென்னை பெரம்பூர் சேமாத்தம்மன் கோவிலில் இன்று குடமுழுக்கு நடைபெற இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசில் 1000வது குடமுழுக்கு சென்னை மேற்கு மாம்பலம் காசி விஸ்வநாதர் கோவிலிலும், 2000வது குடமுழுக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி விரட்டேஸ்வரர் கோவிலிலும், 3000வது குடமுழுக்கு நாகை திருப்புகலூர் அக்னீஸ்வரர் சுவாமி கோவிலிலும் நடத்தப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் முறையாக கடந்த டிசம்பர் மாதத்தில் பெட்ரோல் கார்களை விட மின்சார கார்கள் அதிக அளவில் விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக இங்கிலாந்து மற்றும் நார்வேயில் கடந்த 6 மாதங்களாகவே மின்சார கார்களின் விற்பனை பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக ACE எனப்படும் ஆட்டோ தொழிற்சாலை அமைப்பு தெரிவித்துள்ளது. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப வோக்ஸ்வேகன் மற்றும் BMW நிறுவனங்களும் புது வகையான மின்சார கார்களை களத்தில் இறக்கியிருப்பது கவனிக்கத்தக்கது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ள நடிகை சமந்தா, தான் இங்கு வருவேன் என நினைத்து பார்க்கவில்லை என நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து அழைப்புதல் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்த நடிகை சமந்தா, இதுபோன்ற கனவுகள் ஒரு காலத்தில் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்ததாக தெரிவித்துள்ளார். பத்மபூஷன் விருது பெற்றுள்ள நடிகர் மம்முட்டி கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள சிவன் கோயிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். 2026ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது மட்டுமன்றி சிறந்த நடிகருக்கான கேரள அரசின் விருதையும் நடிகர் மம்முட்டி பெற்றுள்ளார். இந்நிலையில் எர்ணாகுளத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்றவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீனவர்களுக்கென்று 45 கோரிக்கைகள் அடங்கிய தனி தேர்தல் அறிக்கையை புதுச்சேரி அனைத்து மீனவ கூட்டமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மீனவ கூட்டமைப்பு தலைவர் கனகசபை, 77 ஆண்டு காலமாக மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரவில்லை என கூறினார். எந்த அரசியல் கட்சி தங்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கிறதோ அந்த கட்சிக்கு வருகின்ற தேர்தலில் உறுதுணையாக இருப்போம் என்று கனகசபை தெரிவித்தார்.
விருதுநகர் மாவட்டம் தொப்பலாக்கரை கிராமத்தில் அனுமதியின்றி கண்மாயில் செம்மண் எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து மண் லாரிகளை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை பணிக்காக புறம்போக்கு நிலத்தில் செம்மண் எடுக்க அரசு வழங்கிய உத்தரவை தனியார் நிறுவனம் தவறாக பயன்படுத்தி கண்மாயில் 8 அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டியதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மடைப்பகுதி முற்றிலும் அடைக்கப்பட்டதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வவ்வால்குன்றம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அக்கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி அங்கன்வாடி மையம் அருகே சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அசம்பாவிதம் ஏற்படும் முன் பாதுகாப்பாக இடித்து அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூ கட்டுவதற்கான வாழை நார்களின் தேவை அதிகரித்திருப்பதால் கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை நார் பிரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கோயில் விழாக்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் உள்ளிட்டவை காரணமாக பூக்கள் கட்டவும் மாலைகள் தயாரிக்கவும் வாழை நார்கள் அதிக அளவில் தேவையாக உள்ளன. தொண்டாமுத்தூர் பகுதிகளில் வாழை மரங்களில் அறுவடை முடிந்த பிறகு வாழை மரங்களில் உள்ள நாரை பிரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். மேளதாளத்துடன் கிராமத்தில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று 11 வகையான பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. புதுக்கோட்டையில் காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பி 1.5 மாதமாக போக்கு காட்டிய ஒடிஷா இளைஞரை அவரது ஊருக்கே சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமியை கர்ப்பமாக்கியதாக டிசம்பர் 9ஆம் தேதி போக்சோ வழக்கில் கைதான இவர் உணவக வாசலில் கை கழுவும் போது காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பியோடினார். தனிப்படை காவல்துறையினர் ஒடிஷாவுக்கு சென்று அவரை கைது செய்து அழைத்து வந்து புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைத்தனர். மதுரை திருநகர் ஸ்டெம் பூங்காவின் பெயர் மீண்டும் அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பூங்காவில் அண்மையில் மாநகராட்சி சார்பில் பூங்கா ஏற்படுத்தப்பட்டது. அந்த பூங்காவிற்கு ஸ்டெம் பூங்கா என ஆங்கிலத்தில் பெயர் வைக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்டெம் பூங்கா என்ற பெயர் தற்போது மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா பூங்கா வளாகம் அறிவியல் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் 31ஆம் தேதி திறந்து வைக்கப்பட இருக்கும் சூழலில் இறுதிக்கட்ட பணிகளை அமைச்சர் பெரியகருப்பன் பார்வையிட்டார். கீழடியில் 10 கட்ட அகழாய்வு நடந்த பகுதிகளை மக்கள் நேரில் பார்க்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே ஒரு திறந்தவெளி காட்சியகம் அருங்காட்சியகம் அமையப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நம்முடைய இந்த கீழடி அகழ்வாய்வுதான். தை கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று தங்க கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பொது வரிசை மற்றும் 100 ரூபாய் சிறப்பு தரிசன வழியில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி 23வது வார்டில் குடியிருக்கும் பொதுமக்கள் நடத்தி வந்த போராட்டத்தை கைவிட்டனர். 70 ஆண்டுகளாக குடியிருக்கும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் உத்தமபாளையம் ஆர்டிஓ, வட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் நீண்ட காலமாக குடியிருக்கும் மக்களுக்கு மாற்று இடம் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தில் 50% மானியத்தில் வீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்று பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். மதுரை மாவட்டம் மூசலம்பட்டி நகராட்சி தலைவராக மீண்டும் பொறுப்பேற்க வந்த சகுந்தலா தர்ணாவில் ஈடுபட்டார். நகர்மன்ற தலைவராக இருந்த சகுந்தலா தகுதி நீக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தகுதி நீக்கம் நடவடிக்கையே ரத்து செய்யப்பட்டது. உயரதிகாரிகள் உத்தரவு பெற்று மீண்டும் நகர்மன்ற தலைவராக பதவியேற்க அனுமதியளிப்பதாக நகராட்சி ஆணையாளர் இளவரசு அவரிடம் தெரிவித்தார்.